அனைத்து விவசாய பெருமக்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அக்ரி காவியா. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, வாழையில் வரக்கூடிய நோய்களையும் அதை எப்படி முழுமையாக கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். வாழையில் என்னென்ன நோய்கள் அதிகமாக வரும்னா, சருகு நோய், அடுத்து சிக்கட்டோக்கா இலைப்புள்ளி நோய். இந்த சருகு நோயோட அறிகுறி எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா, வாழைத்தண்டில் இருக்கக்கூடிய அடிப்பகுதி இலை, அதாவது அந்த பழைய இலைகளோட ஓரத்தில் பார்த்தோம்னா ஸ்டார்டிங்கில் மஞ்சள் கலரில் மாறும். அதுக்கப்புறம் நாளடைவில் அது எல்லாமே ஃபுல்லாக காஞ்சு போன மாதிரி ஆயிரும். அந்த வாழைத்தண்டோட சுற்றியே வந்துட்டு வாடி வதங்கி தொங்கி இருக்கும். அதனால் அந்த தண்டு பகுதியே பார்த்தோம்னா வெடிச்சு போன மாதிரி இருக்கும். அதில் காய்ச்சாலும் அந்த மரமே சாஞ்சு போன மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் சிக்கட்டோக்கா இலைப்புள்ளி, இதனுடைய அறிகுறி எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா, அந்த இலைகளில் ஸ்டார்டிங்கில் மஞ்சள் கலரில் புள்ளியாக தான் ஆரம்பிக்கும். போக போக அது எல்லாம் பழுப்பு கலர்லையும் அதை சுற்றி அரக்கு கலர்லையும் இருக்கும். அந்த இலைகள் ஃபுல்லாகவே வந்துட்டு மஞ்சளும் அரக்கும் கலந்த மாதிரி இருக்கும். அதனால் இலைகள் ஃபுல்லாகவே வந்துட்டு வாடிடும். அங்கே நமக்கு வளர்ச்சியும் இருக்காது, அதனால் நம்மளுக்கு விளைச்சலும் இருக்காது. இதை நம்ம எப்படி தடுக்கணும் அப்படின்னா, நம்மக்கிட்ட வந்துட்டு ஒரு அருமையான தயாரிப்பு இருக்குது. அதுதான் ஃபிடிலிட்டி. இது இயற்கை பூஞ்சான கொல்லி. இதில் 3 வகையான நுண்ணுயிர்கள் இருக்குது. ட்ரைகோடர்மா வரிசையானம், பேசிலஸ் சப்ஸ்டிலிஸ், சூடோமோனஸ் ஃப்ளோரசன்ஸ். இந்த 3 நுண்ணுயிர்களுமே வாழையில் வரக்கூடிய அனைத்து வகையான நோய்களையுமே முழுமையாக கண்ட்ரோல் பண்ணிடும். இது ஒரு பேக்கெட் 250 கிராம். ஒரு ஏக்கருக்கு நம்ம 2 பேக்கெட்டை யூஸ் பண்ணணும். அதாவது 500 கிராம் நம்ம வந்துட்டு பயன்படுத்தணும். இதை நம்ம எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னா, 2லேருந்து 4 நாளைக்கு தேவையான அளவு தண்ணியில் நல்லா ஊற வச்சுக்கணும். ஊற வச்சுட்டு நம்ம ஒரு 3 டோஸாக கொடுக்கணும். 3 டோஸுமே நம்ம வேறு வழியாக தான் கொடுக்கணும். ஃபஸ்ட் டோஸ் கொடுத்து ஒரு 15 நாள் கேப்பில் நம்ம 2வது டோஸ் கொடுக்கணும். இந்த வேறு வழியாக எப்படி நம்ம கொடுக்கலான்னா, நம்ம சொட்டு நீர் பாசனம் போட்டிருந்தா நம்ம அது மூலமாக கொடுத்துடலாம். இல்லைனா நம்ம ஒரு மரத்துக்கும் ஒரு லிட்டர் அப்படின்னு நம்ம ஊற்றிக்கலாம். இது இப்படி நம்ம கொடுக்கறது மூலமாக இந்த வாழையில் இருக்கக்கூடிய அனைத்து பூஞ்சான நோய்களையுமே நம்ம முழுமையாக கண்ட்ரோல் பண்ணிடலாம். எனவே அனைத்து விவசாயிகளும் இதை வாங்கி பயனடையுமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மேலும் விவரங்களுக்கு 8608422427